व्यवस्था सम्राट ही शासन व्यवस्था का प्रधान था. சக்கரவர்த்தி தான் வந்து இந்த அரசாள்ற எல்லா வேலையும் பார்ப்பார். அவர் தான் அதில் முக்கியம். உஸ்கே அசீமித் அதிகாரத்தே, அவருக்கு எல்லையில்லாத அதிகாரம் இருந்துச்சு. சம்ராட்கே தீன் பிரமுக் கர்த்தவியத்தே, இந்த சக்கரவர்த்திக்கு 3 கடமைகள் இருந்தது. வே சாசன், அது வந்து அரசாள்றது. நியாய ஒரு சேனாசே சம்பந்தித் கர்த்தவிய, நீதி நேர்மை, அதுக்கப்புறம் படைகள், அது சம்பந்தமான கடமைகள். சம்ராட் அப்பனே கர்த்தவிய கூப் நிப்பாத்தாத்தா, நான் சக்கரவர்த்தி வந்து தன்னுடைய கடமையை ரொம்ப சரியாக கடைப்பிடிப்பான். सम्राट की सहायता करने के लिए அந்த சக்கரவர்த்திக்கு உதவி செய்கிறதுக்கு மந்திரி பரிஷத் நியுக்தத்தை, அந்த மந்திரிகள் கூட்டத்தை வந்து நியமிச்சிருக்காங்க. உஸ்மே பாரத் கே 20 மந்திரி தக் தே, அதில் 12லேருந்து 20 மந்திரி வரைக்கும் இருப்பாங்க. மந்திரி நாமக்க ஏக உபசமிதி வித்தி, மந்திரியின் பெயரையுடைய ஒரு கிளை குரூப்பும் இருக்கும். உஸ்மே 3 या 4 சதசியத்தே, வந்து மந்திரி குரூப் இருக்குது. அதில் 12லேருந்து 20 பேர். அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு மந்திரின்னு ஒரு குரூப்பு. அந்த குரூப்பில் 3லேருந்து 4 பேர் வரைக்கும் உறுப்பினர்களாக இருக்காங்க. கேந்திரிய சாசன்கே விபாக்கோ தீர்த்த கத்தேங்க, அதேமாரி மத்தியிலிருந்து ஆளக்கூடிய அரசு, அதாவது ஒரு நாடு பெருசாக இருக்கும், அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் கேந்திரிய சாசன். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி அந்த கவர்மெண்ட் வந்து விபாகோ தீர்த்த கத்தேங்க, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற பிரிவுகளை வந்து தீர்த்தன்னு சொல்கிறாங்க. उसका अध्यक्ष अमात्य कहलाता है, அதுக்கு ஒரு தலைவர் இருப்பான், அவன் பேர் அமாத்திய. ராஜ்ய சர்க்கார் மே கை பிராந்தே, அதே மாதிரி ஒரு நாட்டை ஆள்ற அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய பகுதிகள் இருப்பான். ராஜவம்சிகா ராஜவம்சிகா இங்கே வரணும். ராஜவம்சிகா ராஜபுருஷ உனக்கு தேக்பால் கர்த்தேங்க, ஒரு நாட்டில் நிறைய பிரிவு இருக்கும், நிறைய மாநிலங்கள் இருக்கும். அந்த மாநிலங்களை யார் ஆழ்வார்னா அந்த ராஜாவோட உறவினர்கள் அல்லது அவங்களோட பிள்ளைங்க வந்து ஆழ்வாங்க. கிராம சபாசே கவோங்கா சாசன் சல்தாத்தா, கிராமத்தில் வந்து கிராம பஞ்சாயத்து இருக்குது, அவங்க தான் ஆள்றாங்க. உஸ்கா பிரமுக் கிராமிக்தா, அதோட ஹெட்டு பேர் வந்து கிராமிக்கு. நகர் சபாசே நகரோங்கா சாசன் சல்தாத்தா, நகரத்தில் வந்து நகராட்சி நடக்குது. உஸ்கா பிரமுக் பௌர்தா, அது முக்கியமானவங்க பேர் பௌரு. நகர் சபாமே 3 சதசியத்தே, இந்த நகர சபையில் 3 உறுப்பினர்கள் இருக்காங்க. பின்ன காரிய கர்ணே, வேறு காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு 6 சமிதியாங் பணித்தி, 3 வந்து ஹெட்டு, அது 3 குரூப் இருக்குது. நகர சபைமே 4 பிரமுக் விபாக்தி, நகர சபையில் 4 முக்கியமான பிரிவு இருக்குது. மௌரிய சாசனமே ஜனதா சுக்கி அவர் சம்பன்னத்தே, இந்த மௌரிய ஆட்சி காலத்தில் வந்து மக்கள் வந்து சுகமாகவும் ரொம்ப செல்வந்தர்களாக இருந்தாங்க. ஒரு நாடு இருந்துச்சுன்னா அந்த நாட்டை ஆள்ற தலைவன் வந்து ஃபுல் நாட்டை ஆள முடியாது. அதுக்காக என்ன செய்யறான், கிராமம் நகரம் அப்படின்னு பிரிச்சுட்டு என்ன செய்யறான், அவருக்குன்னு சில குறிப்பிட்ட பேரை நியமித்து ஆள்றான். அதனால் வந்து அவனுக்கு அந்தந்த கீழே இருக்கவங்க அவங்கவுங்களே ஆண்டுக்கிறதுனால அவன் அந்த நாடு வந்து எப்பயுமே ரொம்ப செல்வமாகவும் அமைதியாகவும் இருக்குது. அடுத்து மௌரிய சாசனமே கலாவுங்க ஸ்தான், மௌரிய சாசனத்தில் வந்து கலைகளுடைய நிலைமை. மௌரிய சாசனமே கலாவுங்க அதிக புரோத்சாகம் மிழ்த்தாத்தா, மௌரிய ஆட்சி காலத்தில் கலைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. உஸ் சமய பவன் நிர்மாண் கலா, கட்டடக்கலை, மூர்த்தி கலானா சிலைகள் செய்கிறது, சித்திரக்கலா படவரைகிற கலை, ஆதிக்கா கூப் விகாஸ் ஹுவா, அதெல்லாம் நல்லா வளர்ந்துச்சு. ஏன்னா அந்த கலைகள் சிறப்பான இருக்கிறவங்களுக்குலாம் தூண்டுறாங்க, நீங்கள் நிறைய நல்லா பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு தூண்டுதல் அடித்து பொருளும் தராங்க. அதனால் அந்த கலைகள் நல்லா வளருது. पाटलिपुत्र का राजमहल स्तंभों पर खड़ा है, पाटलिपुत्र का राजमहल स्तंभों पर खड़ा है. பாடலிபுத்திரனுடைய ராஜ்மஹல் அரண்மனை வந்து ஸ்தம்பம் பர் கடாகை அப்படின்னா தூண்களால் கட்டப்பட்டிருக்கு. உனக்கு வாஸ்துகலாக்கா நமூனாகை, இது அவங்களுடைய கட்டடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. என் ஸ்தம்பம் மேம் சுந்தர் மூர்த்தியும் அவர் சித்திர அங்கித்துகை, இந்த தூண்களில் வந்து அழகான எழுத்துக்களும் சித்திரமும் பொறிக்கப்பட்டிருக்கு. அசோக் நேபி கை மகள் பன்வாயத்தே, அசோக சக்கரவர்த்தி நிறைய அரண்மனைகளை கட்டினார். उस शासन काल में स्तूप चैत्य बिहार आदि कई भवनों का निर्माण किया गया है. அவருடைய காலத்தில் நிறைய அரண்மனை கட்டப்பட்டுச்சு. அதே மாதிரி அவருடைய காலத்தில் ஸ்தூபிகள், சைத்திய பிகார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நிறைய கட்டட அமைப்புகள் இருந்தது. ஏ பவன் கலா கே உத்கிருஷ்ட உதாரணை, இது இவருடைய கட்டடக்கலைக்கு அது ரொம்ப அழகான எடுத்துக்காட்டு. சாரநாத்துக்கா ஸ்தம்பம் பகு சுந்தர்கை, சாரநாத்துங்கிற இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு கல் தூண் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். मथुरा पटना तीर्थरंगज की मूर्तियां भी महत्वपूर्ण है. மதுரா பட்னாங்கிற இடத்துல இருக்கட்டும், தீர்த்தரங்கர்களுடைய சிலைகளாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. தப்பு கை
புரோக்சாக்கிரக அவர் ரங்கசாலாயேங் வி பனாய் வேகை. இந்த நாடக மன்றம், ஆடல் பழகிறதுக்கு மன்றங்கள் இது கூட கட்டி வச்சுருந்தாங்க. மௌரிய கலாமே ஃபாரசி கலாக்கா அசர்பி படாகை. இந்த மௌரிய கலையில் ஃபாரசின வெளிநாடு அவங்களுடைய கலையோட தாக்கமும் அதில் இருக்குது.